இசைஞானியார், சடையனார் என்ற இந்த பெயர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தமிழ்படுத்தப்பட்டு வழங்கக்கூடிய பெயர்களாக எனக்கு தோற்றுகிறது. இசைஞானியார் பெயரை சொல்லியுள்ளார். இசைஞானியார் பெயர், ஒரு பெண்ணுக்கு இசைஞானின்னு பெயர் இருக்குதா? சங்கீதத்தில் வல்ல ஒரு பெண், அதாவது வடமொழியில அதற்கு ஏற்ப ஏதாவது பெயர் வைத்திருப்பார்கள். இசைவாணின்னு பெயர் வைத்திருக்கலாம், சங்கீதவாணி என்று பெயர் வைத்திருக்கலாம். அதை மாற்றி என்ன சொல்றார்? இசைஞானி. அதே மாதிரி சேக்கிழாரிடத்துல ஒரு பண்பு, நானே என்னுடைய 83 வயதுல எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை படிச்சிருக்கிறேன். எந்த தமிழ் புலவரிடத்திலும் காணாத ஒரு சிறப்பை சேக்கிழாரிடத்தில் காணக்கூடிய பெண்ணுக்கு ஏற்றம் சேக்கிழாரை போல தருகிற ஒரு கவிஞரை நான் பார்க்கிறேன். மங்கையர் கரசின்னு சொல்ல மாட்டார், மங்கையர் கரசியா. பகவதின்னு சொல்ல மாட்டார், பகவதியார். புனிதவதின்னு சொல்ல மாட்டார், புனிதவதியார். இசைஞானின்னு சொல்ல மாட்டார், இசைஞானியார். பெண்களுக்கு ஆறுதிட்டு மரியாதையாக அழைக்கிற சிறப்பு தெய்வ சேக்கிழாரிடத்தில் நாம் காணக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இங்கே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறந்தார் என்று சொல்றார். சடையனார் யார்? மேம்படு சடையனார். நாளுக்கு நாள் அவர் ஒழுக்கத்தில் உயர்ந்து ஒளிர்கிறார். இந்த அம்மையார் யார் என்றால், இவர்கள் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார். கற்பின் வாழ்க்கை ஒரு குறை சொல்ல முடியாத வாழக்கூடிய ஒரு மங்கை. அப்படி உயர்ந்த தந்தை, உயர்ந்த தாய் இவர்களுக்கு மகனாக தோன்றினார். தோன்றினார் சொல்லு, திரு அவதாரம் செய்தார் அப்படிங்கிறார். அவதாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மேலே இருந்து கீழே இறங்கி வருதல் என்று பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார்? கைலாய மலையிலிருந்து திருவண்ணை இந்த திருநாவலூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். மேலே இருந்து இறங்கி வந்தவர், அதனால அவதரித்தார் என்று சொல்றார். இந்த அவதரித்தாருங்கிற சொல்ல தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் பிறந்தார்னு சொல்லக்கூடாது. அது இளைத்து போன சொல், எளிய சொல். தோன்றுதல் அப்படின்னா விளக்கத்தோடு தோன்றுதல். தோன்றி புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலி தோன்றாமை நன்றுங்கிறார் திருவள்ளுவர். என்ன பொருள்? பிறந்தா நீ புகழோட பிறப்பாயாக, இல்லாவிட்டால் பிறக்காமல் இருப்பாயாக. எப்படி முடியாது? பிறக்கும் பொழுதே எப்படி புகழோட? தோன்றில் என்றால் பலர் பாராட்டும்படியாக நீ வெளியில் தோன்றினாயானால் தோன்றில் புகழோடு தோன்றுக. அந்த தோற்றம்ங்கிற சொல்லுக்கு ஒரு தனி சிறப்பும். அந்த சொல்லை அவதாரம் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லாக நாம் சொல்லலாம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனார் என்ற தந்தைக்கும் இசைஞானியார் என்ற தாய்க்கும் சைவம் சிறப்பதற்காக அவதரித்தார் என்று சேக்கிழார் அவருடைய முகவரியை மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறார். முறையோடு அந்த குழந்தை வளர்கிறது. நடை வண்டி உருட்டுகின்ற பருவம், சிறுபேர் பருவம் என்று சொல்லுவார். ஒரு நாள் அந்த குழந்தை தெருவில் விளையாடி கொண்டிருப்பதை அரசன் பார்க்கிறார். நரசிங்க முனையரையன் பார்க்கிறார். இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அந்த குழந்தையினுடைய செயல் அவருடைய உள்ளத்தை கவருகிறது. உடனே பெற்றோர்களிடம் பேசி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தன் வீட்டிலும் வளர்க்கிறார். தன் வீட்டிலேயே வளர்க்கிறார் என்று சொல்ல முடியாது. அதற்கு ஒரு சின்ன காரணம் சொல்றேன். பெரிய புராணத்தை 2-3 முறை திரும்ப திரும்ப முழுதும் படிக்கக்கூடிய வாய்ப்பு, பாடம் நடத்துகிற பொழுது அப்பப்பொழுது நடத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த முறை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு ஐயம் வந்தது. இவர் அரசர் இல்லத்தில் வளர்ந்தவர். அதனால இவருக்கு அரச திருவும்
அந்தணர் திருவும் இருந்தது என்று சேக்கிழார் பாடுறார். சரி, திருமணம் நடக்கிறது. யார் பெண் பார்க்கிறார்கள்? சடையனார் பார்க்கிறார். சரி, திருமணத்திற்கு போகிறார்கள். அரசர் குடும்பத்தில் வளர்ந்தவர்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்பியாரூரர். அரசர் வந்திருக்கணுமா இல்லையா அந்த திருமணத்திற்கு? அரசியல் வந்ததாக ஒரு குறிப்பு இல்லையே. அரசர் வீட்டில் வளர்ந்த குழந்தை தத்து எடுத்துக் கொண்டார்கள் என்கிறார்கள். இல்லை, மகன்மை கொண்டார், மகன் போல கருதினார், தன்னுடைய வீட்டிலும் வளர்த்தார். தன்னுடைய மகனாக ஆக்கிக் கொள்ளவில்லை, தன்னுடைய மகனாக ஆக்கிக் கொண்டிருப்பாரே ஆனால் அந்த நரசிங்க முனையரேரும் திருமணத்திற்கு வந்திருப்பார். அப்படி திருமணத்திற்கு வராமல் இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அரசன் ஒரு திருமணத்திற்கு வந்தால் அந்த திருமணத்தில் முதிய அந்தணன் ஒருவர் உள்ளே நுழைந்து வழக்கு பேச முடியாது. அப்படி வழக்கு பேசினால் அதை அரசன் தீர்ப்பானே தவிர வேறொரு ஊருக்கு அழைத்து கொண்டு போக மாட்டார். அதனால தெய்வ சேக்கிழார் அந்தணர் திருவும் அரசர் திருவும் பொருந்த வளர்ந்தார் என்று சொல்லுகிறாரே தவிர அவர் அந்த அரசர் வீட்டிலேயே அரசனுக்கு மகனாக வளர்ந்தார் என்று கருதுவதற்கு இடமில்லை என்பது என்னுடைய கருத்து. அரசனுடைய ஆதரவு, அரசர் மகிழ்ச்சியா அவர் வீட்டிலையும் சில நாள் தங்கும்படியாக வாழ்ந்திருக்கிறார். சரி, வயது வந்தது, 16 வயது வந்தது. அந்த காலத்துல எல்லாம் 16 வயது நிறைவதற்கு 2 மாதத்திற்கு முன்ன திருமணம் நடந்தது. அதே மாதிரி பெண்கள் என்றால் 12 வயது நிறைவதற்கு முன்னே 2 மாதத்துக்குள்ள நடக்கும். இது ராமாயணத்திலும் இருக்குது, சிலப்பதிகாரத்திலும் இருக்குது, பெரிய புராணத்திலும் இருக்குது. வடமொழி நாம படிக்கல, வடமொழி நாம படிக்கலங்கிறது கூட குறையில்லை. வடமொழி மீது நமக்கு ஒரு வெறுப்பு. எதுக்காக மொழி வெறுப்பு? எல்லா மொழியிலும் உயர்ந்த சிந்தனைகள், எல்லா மொழியிலேயும் சான்றோர்கள் அரிய செய்திகளை, கற்பனை நிறைந்த செய்திகளை, உயர்ந்த கவிதைகளை படைத்திருக்கிறார். ஒரு மொழியை தெரிந்து கொள்வதால் ஒரு இலக்கியத்தை காணக்கூடிய ஒரு ஜன்னலை திறந்து வைக்கிறோம்னு பொருள். ஆனா மொழியை இப்பொழுது அரசியலாகிவிட்டது. நான் அதை பத்தி பேசவே இல்லை. ஓர் அறிஞன் எத்தனை மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறானோ அத்தனை அறிவு வாயில்களை அவன் திறக்கிறான் என்று பொருள். தமிழ் அறிஞர்கள் சில பேரை பன்மொழி புலவர் என்று குறிப்பிடுவார். அவர்களால் எவ்வளவு தொண்டாற்றி இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலேயும் பன்மொழி புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால மொழி அப்படி ஒரு ஒரு அறிவு வாயில். இதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இந்த பிழை வராது. இங்க என்ன சொல்றார்? 12 வயது பெண்ணுக்கு வயதுங்கிறார், பெண்ணுக்கு திருமண வயதுங்கிறார். வால்மீகி ராமாயணத்துக்கு உரை எழுதியவர்கள் எல்லாம் சீதைக்கு திருமணமான பொழுது 5 வயது, ராமனுக்கு திருமணமான பொழுது 12 வயதுங்கிறார். 5 வயது பெண்ணுக்கு எங்கேயாவது திருமணம் நடக்குமா? ஆனா ஒரு குறிப்பு தெரியுது பாருங்க, ராமனுக்கு 12 வயது இல்லை திருமணம் ஆகுது. ஏன்? விஸ்வாமித்திர முனிவன் தசரதனிடத்துல வந்து உன் பிள்ளையை என்னுடைய வேள்வியை காப்பதற்கு அனுப்புவாயாக வேண்டாம் இல்லையா? அப்ப என்ன சொல்றான் தசரதன்? ஊன சோடச வருஷகா அப்படிங்கிறான். ஊன சோடச வருஷகா. சோடச என்றால் 16ன்னு அர்த்தம். ஊன அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். உன்தீஸ் தீஸ் இல்லையா? உன்தீஸ் தீஸ்ங்கிறோம். தீசுனா என்ன? 30. உன் தீசுனா என்ன? 29 இல்லையா? அதனால ஊன சோடச என்றால் 16 நிறையவில்லை, 16க்கு குறைவுங்கிறான். வால்மீகத்தை ஒட்டியும் சரி, கம்பனை ஒட்டியும் பார்த்தா
ராமன் பிறந்தது சித்திர மாசம் நவமி திதி இல்லையா? அவனுக்கு கல்யாணம் எப்ப ஆகுது அப்படின்னா பங்குனி உத்தரத்துல ஆகுது. பஞ்சாங்கம் சந்திரமான பஞ்சாங்கம். திதி சொல்லிட்டாலே அது சந்திரமான பஞ்சாங்கம் அர்த்தம். நட்சத்திரம் சொன்னாதான் சூரியமான பஞ்சாங்கம். இப்ப நவமி திதியில அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அவன் பிறந்தான்கிறார்கள். சித்திர மாசம் நவமி. பங்குனி உத்தரம் என்றால் பங்குனி மாசம் பௌர்ணமின்னு அர்த்தம். பெரும்பாலும் பங்குனி உத்தரத்துலதான் திருமணம் நடக்கும். எல்லா தெய்வ திருமணங்களும் பங்குனி உத்தரத்துலதான். ஏன்? நல்ல நிலவழி. அந்த காலத்துல லைட் கிடையாது. அமாவாசையில கல்யாணம் பண்ணா மணமகளுக்கு தாலி கட்டுறதுக்கு பண்ணி பக்கத்துல இருந்த தோழிக்கு தாலியை கட்டி விடுவான். இருட்டு இல்லையா? அதனால என்ன செய்யறார்கள், அந்த காலத்துல நல்ல பங்குனி உத்தரம், நல்ல பௌர்ணமி, நிலவு இரவு பூரா. பௌர்ணமின்னு என்ன, 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும், மாலை 6ல இருந்து காலை 6 மணி வரைக்கும் நல்ல வெளிச்சம், நிலவொளி. அதனால மகிழ்ச்சியா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ராமனுக்கு பங்குனி உத்தரத்துல பங்குனி மாசம் முடியறதுக்கு 15 நாள் இருக்குன்னு அர்த்தம். அமாவாசையோட மாசம் முடியும். அடுத்தது 9வது நாள் ராமன் பிறந்த நாள் இல்லையா? அப்ப இங்க ஒரு 15 நாள், அவன் சித்திர மாசத்துல ஒரு 9 நாள், 15 9 சேர்ந்தா 24 நாள். 15 9 24 கழிச்சா ராமனுக்கு 15 வயது 15 ஆண்டு 11 மாதம் 6 நாள் இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. இது தெரியாம ராமனுக்கு 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. சீதைக்கு 5 வயசு கல்யாணம் ஆச்சு. கம்பர் சீதையினுடைய அழகா சொல்றத பார்த்தா 5 வயசு நான் சொல்றது அது சொல்றா. என்ன அழகா சொல்றா. அவ இடுப்புக்கு இடை ரொம்ப நுட்பமா இருந்துதான். மான்மத குழம்பினால மார்புல சித்திரங்கள் தீட்டினார்களாம். அதனால இடுப்பு ஒடிஞ்சிருமோன்னு பயந்துதான் இடுப்புக்கு இடுக்கண் செய்தார்கள். இது எங்க 5 வயசு பெண்ணுக்கு நடக்குமா? அதனால அந்த காலத்து திருமணம் கணவனுக்கு ஆணுக்கு 15 வயது முடிஞ்சு 16 வயது முடிய போற நேரத்திலையும் பெண்ணுக்கு 12 வயது. சீதைக்கு அப்படித்தான் நடக்கும். அப்படித்தான் கண்ணைக்கு திருமணம். இங்கேயும் அப்படி நடக்குது.